இது ஒரு துணி கிடந்தாலும் எனக்கு பிடிக்காது. அதுதான் இன்னைக்கு 2-3 கிடந்துச்சு. இன்னைக்கு சனி ஞாயிறு லீவில் அதில் எனக்கு வேலை இல்லாததோட இதில் பூரா பேரை பற்றி துவைச்சி போட்டுருவான். என் மகன் அடைய போட்டு துவைக்கேன். எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. அப்பப்போ துவைக்கணும், அப்பப்போ அலசணும், அப்பப்போ எடுக்கணும். அது மாதிரி தான் எனக்கு. இப்போ தண்ணி இப்போலாம் தோத்தோன்னு கிடக்க, அப்போலாம் இறச்சி கம்மாயில் கிடந்தாலும் கிடக்கும். கம்மாயில் இல்லாட்டா கிணத்துல இறச்சி அப்போலாம் தண்ணி கஷ்டப்பட்டோம்ட்டேன். இப்போ தண்ணி வீடுலேயும் வாசல்லையும் தெருவுலையும் தென்னையிலையும் கிடந்து ஓடுது. அதில் துவைக்க மாட்டேன்ட்டு அமுக்கி வச்சு குப்பை கூட வச்சுருக்குறாளுங்க. அப்படிலாம் அப்போலாம் குப்பை கூட வச்சுருந்தோம்ட்டே விழுக துவைக்க குளிச்சுட்டு வரையிலேயே துவைச்சி வாட்டையில் எடுத்துகிட்டு வந்து சோப்பை போட்டு துவைச்சி காய போட்டுக்கிட்டே வீட்டுக்குள்ளே போவோம். இப்போ என்ன செய்கிறாளுங்க, கலத்தி போட்டு சேர விட்டு துணி வைக்கிறாளுங்க. அந்த மாதிரிலாம் எனக்கு அம்மாச்சிக்கு பிடிக்காதுடா. அன்னன்னைக்கு வேலைக்கு போயிட்டு வந்தோமா, குளிச்சோமா, துவைச்சோமான்னு இருக்கணும்டா. அப்படி இருக்க மாட்டாளுங்க. எங்கள் ஊரில் பிச்சைப்பழந்தையா ஊர், அங்கே ரோட்டு மேலே ஓட்டு துவைப்போம். ரோட்டு பைப்புன்னு சொல்லி வந்திருக்கோம். அதில் துவைக்கல எங்கள் அண்ணன் என் மருமை அவர் சொல்லுவார், அங்கத்தை வத்தியா 5 நிமிஷம் துவைச்சி எடுத்துட்டாங்க, நீ இன்னும் துவைக்கிறியா அப்படின்ட்டு அந்த என் மகளை கேட்பார். அக்கா மக வாக்கப்பட்டிருக்கா. அப்படி மருமையை சொல்லுவார், அங்கத்தே 1 நிமிஷம் துவைச்சி அள்ளிட்டு போயிட்டாங்க, நீ இன்னும் துவைச்சிக்கிட்டு இருக்கியா அப்படிம்பார். அப்படி எந்த வேலை ஆத்தாலும் சடன்னு பார்த்து முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பேன். இந்த சவன்னு வீட்டுக்குள்ளேயே திருறா வருங்க. அந்த வேலை எனக்கு பிடிக்காது. நாத்தடித்தாலும் சரி, களை எடுத்தாலும் சரி, கப்படுத்தாலும் சரி, விறகு வெட்டினாலும் சரி, எந்த வேலையாக இருந்தாலும் அம்மாச்சி சொல்லுண்டுதேன். அது மாதிரி இன்றைக்கி லீவ் உண்டு, எல்லாருக்கும் படுத்து தூங்குவாங்க. செத்தோட 1 மணி நேரம் தூங்கணும். அதோட பார்த்துக்கங்க, எந்திரிச்சதுலேருந்து வீட்டுக்குள்ளே வேலை தான். என் மக்கமார்களே அப்போ பிடிச்சி இன்னைக்கிட்டு இல்லத்தே, அப்போ பிடிச்சி என் மக்கமார்களே வேலை ஆக்க மாட்டேன். என்னை மாதிரி தாய் இருந்தால் சொல்லுங்கத்தே. தாயின்று எல்லோரும் பெத்தான் வளர்த்தமுண்டு உலகத்தில் கட்டி கொடுத்துட்டு இருந்துடுறாங்க. எனக்கு என் பிள்ளைகளை விட்டுட்டு 1 நிமிஷம் கூட இருக்க முடியாமல் தாத்த பிள்ளைகளோட வந்து இருக்கேன். அப்படி துவைச்சிக்கிட்டு அப்படி இது பண்ணிக்கிட்டு, இது மக துணி, இது பேத்தியா துணி, இது பேரன் துணி, இது ஏன் துணின்னு துவைப்பாங்களே, அப்படி துவைக்க மாட்டேன். வீட்டுக்குள்ளே கிடந்தா எடுத்துருவேன். துணியில் எடுத்து என்ன கிடந்தாலும் எடுத்து இன்ன வரைக்கும் லாப்புட்டில் துணியில் பூரா மடித்தேன். அமுக்கி வைக்கிறது பிடிக்காது. அப்படி மடித்து வைக்கணும்ல, எனக்கு மடிக்க தெரியாட்டாலும் தெரிஞ்சதே அப்படி எடுத்து மடித்து அப்படியே அடிக்க வச்சுக்கிறது. காலையிலேருந்து வேலை தான். நான் ஞாயிற்றுக்கிழமையும் வேலை தான் பார்த்தேன். அப்படி தாண்டா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது மாதிரி அம்மாச்சி பிடிச்சிருந்தா ஒரு லைட்டு போடுங்க, அப்படி வேலை பார்க்குறோம். நான் அம்மாச்சி என்னைக்கு பார்த்தாலும் தான் துணி கிடக்கக்கூடாது. வீடு வாசலை எங்கன்னா போய் குடியிருந்தாலும் அந்த அக்கா போயிடுச்சே அப்படி இந்த மனுஷி இல்லை அப்படின்னு தான் பேர் வாங்கிட்டு இருக்கேன். நொடுசு இது என்ன ஒம்பளை அப்படின்றே நான் வாங்கிட்டேன். 6 முத்தமாக இருந்தாலும் பரிசு வேண்டிட்டேன். 6 முத்தமாக இருந்தாலும் கூட்டுவேன். அது கூட என் மக சொல்லணும், பெரிய மக, அம்மா கார் பரிசு இல்லை, அம்மா சேர்த்து விடணும்டா, கார் பரிசு இல்லை, பிறந்த கூட்டிகிட்டு கிடக்கு அப்படின்னு சொல்லுவேன் என் மக. அதுக்கு நான் சொல்லுவேன், ஏத்தே ஒதுக்கக்கூடாது, ஒதுக்காமல் இது பண்ண தாத்தே நல்லது அப்படின்னு சொல்லுவேன்டா. அது மாதிரி நான் என் ஆயுசுக்கு நீங்கள் இருக்கணும், என்னைய மாதிரி நீங்களும் வேலை வைக்கணும், என்னைய மாதிரி நல்லபடியாக பிள்ளைங்கடா தாயியலே தங்கங்களே எல்லாருக்கும் கை கால் சோத்தை கொடுக்கணும்டா ஆண்டவாண்டு வேண்டிக்கிறேன்டா. அவங்களுக்கெல்லாம் எல்லா மக்களுக்கும். அம்மாச்சி இப்படியே பாருங்க, என்ன அம்மாச்சியை பேசுது, காணமணி மரம் நினைக்காதிய வந்துடும் என்னடா. சரி ஐயடா, நல்லபடியாக லைட்டு போடுங்கடா. நான் அலசி காய போடுறேன். சேர்ந்து ஏம்மா வருது, துணி துவைக்கிறேன், மழை வருது. பூஜை உள்ளே போங்களே, உள்ளே போங்கத்தே. ஏத்தே போங்கத்தே, உள்ளே போங்கத்தே, மழையில் நிலையாதியத்தே. துவைச்சி போட்டு காய போட்டு வரைய சேர்ந்து தூத்த வருது. உள்ளே காத்தடியில் காத்துருமாப்பு, இப்படி வெளியில் விடுவோமாப்பு, வெளியிலே உணர்வு எடுத்துருவோமா. அதான் இப்போ துணியை துவைக்கிறேன், மழை வருதையா, வெயிற அப்பலாம் அடுத்தது துவைக்க முடியாத்தேன். மழை வந்து இப்போ பாப்பாக்கு குளிச்சாளுங்க, அந்த துணி கிடந்துச்சு. அந்த 5 துவைச்சிரும் துவைக்கிறேன், மழை வருதையா, துவைச்சாட்டி காய போட்டுருவோம். பேரன் துவைக்கிட்டு, பேத்தியை துவைக்கிட்டு, மருமையை துவைக்கிட்டு, மக துவைக்கிட்டுன்னு நினைக்க மாட்டேன்டா. நான் பாட்டில் என் நோக்கத்துக்கு துவைச்சிக்கிட்டே இருப்பேன். என்னை மாதிரி நீங்கள் நல்லா ஆயுசோடு இருந்து வேலை வெட்டி பார்த்துட்டு வந்து துணிமணிகளை துவைச்சிக்கிட்டு தான் கிடப்பியா. நீங்களும் என்னை மாதிரி தான் பார்ப்பியா. இருந்தாலும் என் வயசுக்காரவங்க கால் நீட்டி உட்காந்துக்கிறாங்க. பிள்ளைய கட்டி கொடுத்தா அவங்க வாட்டில் வளர்க்க இருக்காங்க. எனக்கு அந்த மனசு கேட்கலையத்தே. என் மக்களோடய வந்து இருக்கேன்டா. என் மக்களோடய இருந்து என் மக்களே பார்த்துக்கிட்டே இருப்போம். என் பேர் வைக்கிற பேர் கொண்டு இருக்கேன். என் ஊரில் வீடு வாசல்லாம் கிடக்க நான் பாட்டில் காய்ச்சி குடிச்சு இருக்க மாட்டேன், இருக்கவே மாட்டேன். நம்ம பிள்ளை இங்கே கிடக்க, நம்ம அங்கேருந்து ஒரு உயிர் என்ன செய்யணும் அப்படித்தாத்தே என் மனசில் ஓடும். ஒருத்தைய மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கணும், காலை நீட்டிக்கிறணும், மக வாட்டில் வளர்க்கட்டும்லாம் நினைக்க மாட்டேன். அவள் ஒரு வேலை தானே, நான் 2 வேலை பார்க்கணும். அவள் ஒன்று எடுத்தாண்டா நம்ம ஒன்று எடுக்கணும். அப்படி தான் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். அதனால் நம்ம குறைஞ்சி போக மாட்டோம். வேலை பார்க்க நமக்கு தெம்பு தாத்தே.
நம்மளுக்கு ஆயுசு கட்டியாக கட்ட போடுது வேலை பார்க்குறத பற்றி உழவுகளை வந்து என்ன இருக்க மாட்டேன்டா எங்கேயோ போனாலும் இந்த வேலையை முடிச்சு ஆமாய்யா மழை பெருசாக வருது ஓடியா எல்லா மக்கள் நல்லபடியாக இருங்கத்தே அம்மாச்சிக்கு லைட்டு போடுங்கடா தையலை எல்லாரும் நல்லா இருங்க நான் துவச்சிட்டு போய் காயப்படுறேன் சார்ந்து சரிங்க மாச்சி சரியா ஓடியா தூத்த